என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நேற்று தினத்தில் சொன்னேன், நன்மையும் கிருபையும் தேவன் நம்மை பின்தொடர்ந்து வரும்படி செய்கிறார். நமக்காக அவர் நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். ஸோ முன்னாலே ஒரு நன்மை பின்தொடர்கிறது. அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். அப்போ எனக்கு மேலிருந்து அவர் அந்த நன்மையை கட்டளையிடுகிறார். நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் தீமையை வைக்கிறவர் அல்ல. தீமையை கொடுத்து ஒரு மனிதனை சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல என்பதையும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே தீமைகளை நாம் சந்தித்தாலும் அதையும் நன்மையாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பார்வைக்கு அது தீமையை போன்ற தோன்றலாம். ஒருவேளை எனக்கு ஏன் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இவ்வளோ பெரிய தீமை, நான் தீமையை சந்திக்கிறேன்னு சொல்லி நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். இந்த தீமையையும் நன்மையாக தேவன் மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீமையெல்லாம் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும், இந்த நன்மையை சுதந்தரிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வேதத்திலேருந்து நான் உங்களோடு கூட சில வசனங்கள் மூலமாய் தொடர்ந்து இந்த நாட்களில் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10லிருந்து நீங்கள் அந்த பகுதியில் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற நன்மையை குறித்து வாசிக்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. பாருங்க, இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அருளுகிற நன்மைகள் அப்படின்னும் போது இதுல பாருங்க, கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? இது இம்மைக்குரிய, மறுமைக்குரிய, ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிக்கின்றது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நன்மைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் வெறும் இந்த மெட்டீரியலிட்டிக் பிளெஸ்ஸிங் மாத்திரம் நமக்கு அதை மாத்திரம் கவனம் வைத்து ஓடுவோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு மாயையாக மாறிவிடும். எனவே இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இணைத்து அனுபவிக்க வேண்டும். யாருக்கு இந்த நன்மையை தருவார்ன்றது தான் இன்னைக்கு உங்க கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வாசிக்கிறோம் 11ஆம் வசனம், கர்த்தர் யாக்கோபை மீட்டு. அப்போ யாக்கோபை மீட்பார். அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர், பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர், இன்னைக்கு பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்க ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, மீட்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இரட்சகர் என்று பெயர். நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. அப்போ ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய நன்மை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியுமா? மீட்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவால் மீட்கப்பட்டவர்களா? ஆண்டவர் உங்களை மீட்டுட்டார் அப்படின்ற பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டுட்டார்ன்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை மீட்கப்பட்ட அந்த அனுபவம் இல்லாமல் இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்திருந்தா, நீங்கள் கிறிஸ்தவராக பிறந்ததுனால ஒரு நாளும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக பிறந்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், சபையில் கூட நீங்கள் பெரிய பொறுப்பிலும் ஒரு பெரிய பங்கும் வகிக்கலாம். ஆனால் உங்களை இயேசு பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டாரா? நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்களா? அந்த மீட்பை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம். நன்மை வேணுமா? மீட்பை சுதந்தரித்து கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நான் பாவம் செய்தேன், பாவம் செய்யாதவன் ஒருவரும் இல்லை, நாம் ஒருவேளை நான் பாவம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பாவத்தில் ஒருவேளை விழுந்திருந்தா பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். மீட்பு இலவசமானது, ஆனால் விலையேற பெற்றது. இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த திரளான மீட்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் அந்த மீட்பை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நானும் மீட்கப்படணும், பாவத்திலிருந்து மீட்கப்படணும், பாவ தண்டனையிலிருந்து நான் மீட்கப்படணும். சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்திற்கு தண்டனை உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த தண்டனையிலிருந்து இயேசு அந்த தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை சிலுவையிலே குலைத்து
ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோமே. உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி அவர் மீட்டெடுத்துட்டாரு, நம்மளை மீட்டுட்டாரு. அந்த நம்பிக்கையோடு அந்த சந்தோஷத்தோடு வாழ்வோம். இன்னைக்கு இந்த வருஷத்துக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்க ஆயத்தப்படுங்க. ரோமர் 3:24 நான் வாசிக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்தை ரோமர் 3:24 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். மனப்பாடம் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதில் தீவிரம் காட்டுங்க. நல்லா கர்த்தர் இன்னும் அந்த நன்மைகளையும் கிருபைகளையும் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, மீட்கப்பட்டவர்கள் தான் அந்த நன்மையை சுதந்தரிப்பார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த மீட்பை ஆண்டவரே யாரெல்லாம் பெறலையோ, இதுவரைக்கும் ஆண்டவரே இன்னும் மீட்கப்படாமல் ரட்சிக்கப்படாமல் பாவத்தோடு போராடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் அந்த சுதந்திரத்தை, ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்வார்களாக. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.